பெரியவங்களுக்கு விக்கல் வந்துச்சுன்னா எப்பவுமே தண்ணி தான் குடிப்பாங்க. ஆனால் என் அம்மா இருந்துட்டு வித்தியாசமாக சொல்லுவாங்க. அப்படியே 2 கை மேலே தூக்கு, கீழே குமி, அப்படி பண்ணுனீன்னா சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சர்க்கரை போடு வாயில், நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாம் செஞ்சு எங்கள் பேரம்பேத்திங்களுக்கெல்லாம் இந்த வைத்தியம் தான் பண்ணிகிட்ருப்போம் நாங்கள். ஏதாவது ஒன்றுன்னா போதும், எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணி அம்மா இப்படி பண்ணுறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் கரெக்டாக ஃபோன்லேயே சொல்லிடுவேன், இந்த மாதிரி பண்ணுமா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் சீரகத்தை இது பண்ணி வாயில் போட்டுட்ரு, அப்படியே அந்த தண்ணியை இதாச்சுன்னா நல்லா போயிடும். அப்போது இல்லாட்டி சீரகத்தை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு 1 டம்ளர் தண்ணியாக 1/2 டம்ளர் தண்ணியாக சீரகத்தை கொதிக்க வச்சு அந்த ஆறுன பிறகு அந்த தண்ணி குடிக்க சொல்லுவோம். வயிறு வலிக்குதா அப்படின்னா ஓமத்தை போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் ஆன பிறகு அதை குடிக்க சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு வைத்தியம் அம்மா சொல்லுவாங்க. அம்மா செஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்குமே, நாங்கள் எங்கள் 7 பேர்த்துக்கு இந்த வைத்தியம் தான் முக்கால்வாசி நடக்கும். அப்புறம் ஓமம் இது வயிற்று வலின்னு ஓமம் வாட்டர் கொடுப்பாங்க. அப்புறம் வயிறு வலியெல்லாம் நல்லாகி கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கை கால் அங்கங்கே சுளுக்கிருச்சு, வாய் வந்துருச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்கன்னா வாயுக்கெல்லாம் கொஞ்சம் இஞ்சி தட்டி அது போட்டு மென்று தண்ணி குடிச்சிக்கோ, நல்லா போயிடும், 2 தடவை ஏப்பம் வந்துன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கை வைத்தியம் தான் முக்கால்வாசி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. அதே மாதிரி இது சளி கிளி பிடிச்சி உள்காய்ச்சல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சீரகம், மிளகு, கொத்தமல்லி 3ஐயும் தட்டி கொஞ்சம் சுக்கும் போட்டு தட்டி 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆக்கி கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டு ஆற்றி குடிச்சிங்கன்னா அந்த உள்காய்ச்சல் எல்லாம் நல்லாயிரும். அது மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன குழந்தைங்க இந்த மிட்டாய் அது இதுன்னு சாப்பிட்டுச்சுன்னா ஆய் போகிற இடத்துல புழு வந்துடும். அப்புறம் அந்த இது குடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நின்று. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த பாவக்காய் இலை இருக்குல்ல, அந்த இலையை எடுத்துகிட்டு 2 3 அப்படியே கசக்கி அந்த சாறு எடுத்து அந்த ஆசனவாய் பகுதியில் 2 சொட்டு வச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தைங்க கையை விட்டு குடையாது. அதை மீறி குடஞ்சி வந்தால் கூட குழந்தைங்களுக்கு சோப்பு போட்டு கை கழுவி சொல்லி இதாக வச்சுக்குங்க. ஏன்னா அந்த கையிலையே தொட்டுட்டு மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அதில் இருக்கிற பூ வாயில் மறுபடியும் போய்க்கும். அதனால் சாப்பிடும்போதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா கையை கழுவிட்டு அப்புறம் சாப்பிட சொன்னிங்கன்னா, மிட்டாய் அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்கள். இந்த சாக்லேட்டு தான் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை உண்டாக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி வயிற்றுக்கடுப்பு, வயிற்றால் போச்சு, இது ரத்தம் சீதமாக வருது அப்படின்னு சொல்லிடும்போது ரொம்ப பயந்துக்குவாங்க. அம்மா அப்படி எல்லாம் பயக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, மாதுளஞ்செடியிலேருந்து குட்டி மாதுளம் பிஞ்சு இருக்கும், அந்த பிஞ்சை எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி தண்ணியில் போட்டு அப்படியே குடிக்க சொல்லிடுவாங்க. நாங்கள்லாம் அப்படி குடிச்சிருவோம். குடித்த கொஞ்சம் நேரத்தில் அந்த வயிறு வலி, அந்த வயிற்றில் இது போகிறதெல்லாம் ஒரு நாளைக்கு 3 தடவை குடிப்போன்னு வைங்க, மாத்திரை மாதிரி தான். அது கசக்கும், தோற்பு எடுக்கும். எப்படியும் நாங்கள் அப்படியெல்லாம் சாப்பிட்ருவோம். அப்படி சாப்பிட்டு கை வைத்தியம் தான் முக்கால்வாசி அம்மா செய்கிறதே. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெளியில் போய் எதுவும் வாங்காமையே வீட்டில் இருக்கிறதே வச்சு எல்லாம் கை வைத்தியம் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி கால் சுளுக்கிருச்சின்னு வருவாங்க. அப்போது இதை நல்லெண்ணெய் காய்ச்சி உப்பு கொஞ்சம் போட்டு தோசைக்கல்லில் வச்சு அப்படியே தொட்டு அந்த இடத்துல ஒத்தரம் கொடுக்குற மாதிரி, ரத்தக்கட்டு இருந்தாலும் சரி, கால் சுளுக்கி இருந்தாலும் சரி, அப்படியே போட்டு அந்த உப்பு மூட்டையிலேயே எண்ணெயை தொட்டு அப்படியே நீவி விட்ற மாதிரி நீவி விட்டு எங்கே வலிக்கிறது அடுத்த இடத்துல வச்சு எடுத்தாங்கன்னா நல்லா போயிடும். எல்லாம் முக்கால்வாசி நாங்கள் எங்களையெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்புறம் இந்த எம்மெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய இளநீ வாங்கி பழம் வாங்கி எல்லாம் சாப்பிடுங்க, குளிர்ச்சியாக தானே இருந்தால் தான் அது நல்லா போயிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது பரவாமல் இருக்கிறதுக்கு வேப்பந்தழை, வெங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அப்படியே அந்த இடத்துல வச்சு 3 நாளைக்கு அப்படியே வச்சாங்கன்னா அது நல்லா உதிர்ந்து போயிடும். நிறையா தடவை எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் தம்பி அவங்களுக்கெல்லாம் வந்துடும். அதே மாதிரி எங்கள் பொண்ணுக்கு எங்கள் பையனுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா உடனே பக்கத்துலேயும் வந்துடும். அந்த இதுக்கெல்லாம் கைவைத்தியம் நாங்கள் அப்படியே பண்ணுவோம். அப்புறம் இந்த பூரா அது இது நல்லா கடிச்சிருச்சுன்னு உடனே என்ன பண்ணுவோம், மஞ்சத்தூளை கலக்கி
ஒரு 1/2 டம்ளர் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அப்படி குடிக்க வச்சுருவோம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்து எங்கே வலிக்குது கடிக்குதா தடுப்பாக இருக்குதா அந்த இடத்துல சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருவோம். அப்புறம் ரொம்ப இதாக இருக்குதுன்னா துளசி, கொஞ்சம் வேப்பந்தழை, அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் குப்பைமேனி தலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாம் நசுக்கி சாறு எடுத்து அந்த இடத்துல எல்லாம் பூசி விட்ருவோம். ஒவ்வொரு டைமுக்கு பக்கத்து வீட்டு தோட்டத்தில் அறுவாள் பட்டுச்சு, ரத்தம் வருது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அந்த கல்லுப்பூட்டு தலைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு இது கல்லில் போட்டு நச்சு எடுத்து அந்த சாரை அந்த இடத்துல போட்டோம்னா உடனே நல்லாயிரும், ரத்தமே நின்று போயிடும். அந்த இடம் நல்லா 2 நாள் 3 நாள் வச்சோம்னா மூடிக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் வச்சோம்னா அது தழும்பாய்க்கும். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வைத்தியம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு அதே மாதிரி, பெரியவங்களுக்கு இதே மாதிரி. அதிகமாக வந்து நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகலை அம்மா. ஏதோ அடுத்த தடவை இந்த இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு செய்முறையாக ஒரு சின்ன சமையல் குறிப்பு இந்த மாதிரியெல்லாம் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பத்திரமா பார்த்து எல்லாம் சொல்லி கொடுங்க, செய்யுங்க. இந்த கிராண்ட்மா தாட்ஸுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். ஏன் மணி